கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா, என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்டும் மனமும் களிக்கின்றவா, ஆட்டியவா நடமாடகத்தாமரை ஆரணங்கே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். இவ்வளவு நேரமாக அம்பிகையை மனத்தில் இருத்தி அவளின் திருக்கோல தரிசனத்தை அகக்கண்ணால் தரிசித்த பட்டர் முந்தைய 79வது பாடலை பாடி துதித்தவுடன் அம்பிகையின் திருக்கோல வடிவத்தை புறக்கண்ணால் தரிசிக்கும் பேறு பெற்றுவிட்டார். அந்த தரிசனம் கண்டவுடன் பேரானந்தத்தில் மயங்கி சரிந்து விட்டார். பிறகு சுற்றி இருப்பவர்களும் சரபோஜி மன்னரும் அவர் மயக்கத்தை தெளிவித்து அவரை மீண்டும் ஸ்தோத்திரங்களை பாடி துதிக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி மீண்டும் துதிகளை ஆரம்பிக்கிறார் பட்டர். இந்த 80வது பாடலில் அபிராமி அம்மன் தனக்கு தரிசனம் தந்ததையும் அவள் தன்னிடம் காட்டிய அருளையும் அதனால் தான் அடைந்த பயனையும் ஆனந்த கண்ணீருடன் விளக்குகிறார். பாருங்கள். கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா, என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா, ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே. ஆடகத் தாமரை ஆரணங்கே என்று அபிராமி அம்மையை அழைக்கிறார் பட்டர். ஆடகம் என்றால் தங்கம் என்று பொருள். தங்கத் தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆரணங்கே, பேரழகியாகிய அபிராமியே என்று அழைக்கிறார் பட்டர். பிறகு சொல்கிறார், அம்மா, உன்னையே துதிக்கின்ற என்னையும் உனது அடியவர்கள் கூட்டத்தில் ஒருவனாக சேர்த்து கொண்டு விட்டாய். அதனால் என் கொடிய வினைகளெல்லாம் ஓடிவிட்டது. நீ என் பழைய வினைகளை ஓட்டிவிட்டாய் அம்மா. என்னை காக்க ஓடோடி வந்து விட்டாய். உன் திருக்கோலம் முழுவதையும் எனக்கு காட்டிவிட்டாய். அந்த காட்சியை கண்டதால் அம்மா, என் கண்ணும் மனமும் அளவில்லா ஆனந்தம் அடையும்படி செய்தாய். நீ ஆட்டுவிக்கின்றபடியெல்லாம் நான் ஆடுகின்றேன் அம்மா என்று புலகாங்கிதத்தோடு அம்பிகையை துதிக்கின்றார். அந்தாதி பாடல்களின் முழு பலனை, அதாவது அவளின் திரு அருளை அடைந்ததை இப்பாடலின் மூலம் உணர்த்துகிறார் பட்டர். தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா என்று அபிராமி அம்மையின் திருக்கோல தரிசனத்தை கண்டதை இப்பாடலில் உணர்த்துகிறார். பாருங்கள். அம்பிகையை அவர் எப்படியெல்லாம் வர்ணித்தாரோ அப்படியே அவளின் ஸ்வரூப தரிசனம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவள் ஒளிமயமானவள், ஞானச்சுடர், தரள கொப்பும் வைரக் குழையும் அணிந்திருப்பவள், செம்பட்டாடை உடுத்தி இருப்பவள், தாமரை பாதங்களை உடையவள், காதுவரை நீண்ட கண்களை உடையவள், பவளம் போன்ற அதரங்களைக் கொண்டவள், நிலவின் ஒளி போன்ற பல்வரிசை உடையவள், மெல்லிய மின்னல் கொடி போன்ற இடையை கொண்டவள், சந்தனம் அப்பிய செங்கலசம் போன்ற முலைகளை உடையவள். எப்படியெல்லாம் அவர் அம்பிகையின் ஸ்வரூப லாவண்யத்தை தன் அந்தாதி பாடல்களில் வர்ணித்தாரோ அப்படியே அதில் உள்ளவண்ணமே அவருக்கு அம்பிகை காட்சி கொடுத்து விட்டாள். மெய்ப்பொருளான அம்பிகை தன் அருளை அவர் பால் காட்டிவிட்டாள். அம்பாள் தன்னை உபாசனை செய்பவர்களுக்கு எப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறாள் என்பதற்கு பட்டர் ஒரு சிறந்த உதாரணம். லலிதோபாக்யானம் இயற்றிய பாஸ்கரராயர், சௌந்தர்யலகரி இயற்றிய ஆதிசங்கராச்சாரியார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மகாகவி காளிதாசர் என்று அம்பிகையின் அருளை அடைந்தவர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தன் மகிமை மிக்க தாடங்கத்தையே எரிந்து சந்திரனாக தோன்ற வைத்தவள் அவள். அமிர்தம் உண்ட பிரம்மா, இந்திரன் என்று எல்லா தேவர்களும் பிரளய காலத்தில் அழிவை அடைகிறார்கள். ஆனால்
உன் கணவரான சம்போ மகாதேவன் விஷத்தை சாப்பிட்டும் கூட மரணமடையவில்லை அம்மா. ஏனென்றால் அது உன் தாடங்க மகிமைதான் என்று ஆச்சாரியர் ஆதிசங்கரர் சௌந்தர்யலஹரி ஸ்தோத்திரத்தில் அம்பிகையின் தாடங்க மகிமையை போற்றி பாடியிருப்பார். அப்படிப்பட்ட மகிமை பொருந்திய தாடங்கத்தை பக்தரான பட்டருக்கு அதன் மூலமாகவே அருள் செய்து விட்டாள் அம்பிகை. பட்டரின் இந்த 80வது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் அன்னையின் திவ்ய தரிசனமும் அவளின் அருள் கடாட்சமும் கிடைக்கும். நிலையான மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அடையலாம். துதித்து பலன் பெறுவோம். மீண்டும் அடுத்த செவ்வாய் 81வது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். அருள்வாமி அபிராமி உமையே.